பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். சரஸ்வதி விஜய், ரோமா விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை போயிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷன். செம்மையாக என்ஜாய் பண்ணல சரஸ்? எஸ், ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு. பேக் டு த நம்ம ஒர்க். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. மெயினாக அப்ளையன்சஸ், ஹோம் அப்ளையன்சஸ் நிறையா வாங்கணும். அதில் முக்கியமான திங் என்னன்னா ஃப்ரிட்ஜ், ஏசி, அப்புறம் யூபிஎஸ் எல்லாம் வாங்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஃப்ரிட்ஜ். அந்த ஃப்ரிட்ஜ் நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. அதெல்லாம் என்னன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் என்ன வாங்கணுன்றதையும் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். வாங்கணுமா இல்லையா அதெல்லாம் ஃபர்தரா வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். பேக் டு அவர் ஹோம். 3 மணிக்கே நாங்கள் வண்டி புக் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஹாசில் ஃப்ரீயாக போகணும். டென்ஷனாக படப்படன்னு ஏற முடியாது ரோமா வச்சு. நாளாக ரெடியாக ஏறிடுவேன். சரசு தான் கொஞ்சம் பயப்படும். இன்னொரு விஷயம், நம்ம எக்மோரில் ஏற வேண்டியது. அதே நம்ம லூப் பண்ணி தாம்பரத்தில் ஏறுறோம். அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் ஏறுறோம். பார்ப்போம். ஏறிடுமா? என்ன சாப்பிட்றேன்? என்ன சாப்பிட்றேன்? யார் கொடுத்தா? என்ன கேட்குது? பிளாக் ஃபாரஸ்ட். அவன் சாப்பிட்ற மூடில் இருக்கா, பதில் சொல்கிற மூடில் இல்லை. நீங்கள் சாப்பிடலாமா? A few moments later. ரசித்யா, என்ன பண்ண 2 days நாங்கள் இல்லாமல்? 2 days நீங்கள் இல்லாமல் நான் ஒரு சீரீஸ் பார்த்தேன். வேற மாதிரி ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஆஹாவோட சீரீஸ் 1 to 10 வரைக்கும் இருந்தது. 11, 12, 13, 20 வரைக்கும் ஆஹால தான் இருக்கு. அது ரெண்டுத்தையும் நான் முடிச்சிட்டேன். 1 to 10 வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் போயிட்டேன். அப்புறமா ஸ்கூலுக்கு போயிட்டேன், விளையாண்ட, டைம் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் தூக்க கலக்கத்தில் இருக்கேன். சாப்பிட்டா தூங்கிடுவேன். நாங்கள் வரப்போ 9:30 ஆயிடுச்சு. இப்போ மணி 10 ஆயிடுச்சு. சரச, நான் வந்தோன்னே பொறுப்பாக சமைச்சிட்டு இருக்கேன். ஆமாம், இங்கே சமைக்கவே ஆசையாக இருக்கு. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறியோ? படி போய் என்ன செஞ்சிட்டு இருக்க? நான் சொல்லக்கூடாது. அட சொல்லு, சீக்ரெட். சரி போயிட்டா சொல்லு. NOODLES. அப்படியா? சீக்கிரம் செய், பசிக்குது. The next day. பிரசித்யா, குட் மார்னிங். என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? இந்த கிளைமேட்ல ரொம்ப தப்புமா. ஆமா, இங்க நீ ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்க. என்ன சொல்லு? சீக்கிரமா கிளம்பி 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பிரசித்தியா. அப்படியா? 8:40 ரெடி ஆகி 9 மணிக்கெல்லாம் கீழே இறங்கிடுறான். 9:10 போய் ஸ்கூல்ல இறக்கி விட்டுறேன். நல்ல விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு உனக்கு 2 சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் நீ வரப்ப நான் சொல்றேன். அது பேர் தான் சர்ப்ரைஸ். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. ஆனால் ஒரு வேலை முடிக்கவே முடியல. அதுதான் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட் கனெக்ஷன். நம்ம அங்கேருந்து நெட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கே 1 வீக் மேலே ஆயிடுச்சு. அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. இது கன்சீலிங் 5th ஃப்ளோர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒயர் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்க கனெக்ஷன்லாம் செக் பண்ணி கொடுக்கறதுக்கு 1 வீக் ஆயிடுச்சு. கரெக்டாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு நெட்டும் கிடச்சிருச்சு. இனிமேல் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வேலையை நீட்டாக பார்க்கலாம். நெட் இல்லாமல் நம்ம இல்லை. ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறது, ரெண்டர் பண்ணுறது எல்லாமே நெட்டு வேணும். சாப்பிட்டுக்கிட்டே ஏதாவது படம் பார்க்கலான்னு டிஸ்கஸ் பண்ணோம். நான் மேட்டுக்குடி படம் போட சொன்னேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் எங்கள் வீட்டு பக்கத்தில் கிருஷ்ணா தேட்டரு இருந்துச்சு. அப்போ எங்கள் மாமாவுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு. நைட் ஷோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து போனோம். ஈரோட்டில். ஸோ மேட்டுக்குடி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படம். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். குறிப்பாக வெல்வெட்டா பாட்டில் கவுண்டமணி ஆனது செமையாக இருக்கும். நீ பாத்திருக்கியா? நெத்தியில சுருட்ட மூடி. ஓ ஓ, இன்னைக்கு அது ஃபேமஸ். அது ஊட்டில மேனேஜரா இருப்பார்ல, அது வேற படம். அதுதான் தெரியும். அது வேற படம். ஞாபகம் இருக்கு. நான் ஃப்ரிட்ஜ் எல்லாம் மாடல்லாம் சூஸ் பண்ணிட்டேன். சாம்சங் 236 லிட்டர் தான் நம்ம வீட்டு கெப்பாசிட்டிக்குள்ள செட் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதவை திறக்கிறது, அதுக்கு ஐஸ் கட்டி கொட்டுறதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டேன். பட் என்ன பண்ணுறது, வாங்க முடியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பொருள் நம்ம வாங்குறப்பையும் நம்ம வீடு கட்டுறது அந்த மாதிரி கட்டினா தான் வாங்க முடியும். நம்ம கட்டிட்டு பார்த்தா அதெல்லாம் வாங்க முடியாதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ இது வாங்கலாமா இது வாங்கலாமான்றது கன்ஃபியூஷன். இது இன்வெர்ட்டர், இது நான் இன்வெர்ட்டர். கரெக்ட் தானே? கன்வெர்ட்டர் ஃப்ரீசரையும் ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நார்மல் 2 இது வாங்கலாம்னா
3000 டிஃப்ரென்ஸு. ஃபைனல் ப்ரைஸ் கேட்டிருக்கேன். நாளைக்கு தான் வந்து இறக்கி வைப்பாங்களாம். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம்னா சரசிங்க வந்தாலும் வேறு மாடலாம் பார்த்தா ஆனால் அந்த இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது. இப்போ வந்து சாம்சங் நான் சொன்னேன், சரஸ்வதிக்கு வந்து சாம்சங் பிடிக்கலையா, ஹைட்டு சின்னதாக இருக்கான். ஆனால் எல்ஜியில் வந்து ஹைட்டு பெருசாக இருக்குது, அதே கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்ஜி நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ க்ரோமாவில் இருக்கோம். 2 months முன்னாடி சுரேஷ் பிரதர்கிட்ட தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு போனேன். ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் கரெக்டாக நான் வந்தப்போ அவர் இல்லை, பார்த்துட்டு இப்போ கரெக்டாக வந்து நம்மளுக்கு கேட்ச் பண்ணாரு. இதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டா தான் நம்ம வாங்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் நல்லாயிருக்கு. இது கன்வெர்டபிள் ஃப்ரிட்ஜு, மேலே ஃப்ரிட்ஜராக யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட் ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் இது கரெக்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அளவு எடுத்தோடனே இதை நான் கேட்டுட்டேன். இதுவும் அதுவும் சேம் தான். அதுவும் 62 தான், இது 62 தான். ஓகே ஓகே. ஒரு இது கொஞ்சம் சேர்த்து வரும். ஏன் அது வாங்காம இது வாங்கிட்டீங்க? அது வேணாலும் அது வாங்கிக்கலாம். ஏங்க குழப்பிட்டே இருக்கீங்க? சொன்னது நீதான், அது வாங்கிக்கலாம். நீங்க தான் இந்த மேல இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதுனால இதான் பார்ப்பேன். நீங்க இதில் ஐஸ் பாக்ஸ் தனியாக வரலாம். ஐஸ் பாக்ஸ் ஐஸ் வேணாம். இல்லை ஐஸ் ட்ரே போடுறது எல்ஜி ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு. ஸோ பார்க்கவே செம்ம ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்குது. ஆஷ் கலரில் ரொம்ப நேரம் மண்டை குறைச்சலுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி வாங்கணும். இன்னும் 4-5 இடத்துக்கு போய் பார்க்கலாம்னா இன்னும் லேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம மனசு மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொன்னதுனால நான் வாங்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவும் உனக்கு பிடிச்சதான் வாங்கியிருக்கேன். ஏன்னா உன் ட்ரீமுக்காக கட்டுறதுனால உனக்கு பிடிச்சது. நான் பார்த்துட்டு வந்து சாம்சங், இது உனக்காக நீ சொன்னதுனால எல்ஜி. வாட் எவர் இட் மேபி, உனக்காக தான் எல்லாம் உனக்காக அப்படின்னு மாதிரி இந்த வீட்டை உனக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை நீ மறந்துடக்கூடாது. நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நாலு பின்ன நான் பர்த்டேக்கோ ஆனிவர்சரிக்கோ ஏதோ ஒன்று கேட்டா உனக்காக தான் இதெல்லாம் கிஃப்ட். அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். அடுத்த வாட்டி பாரு, ஒரு பர்த்டேலேருந்து அடுத்த பர்த்டே வரையும் உனக்கு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்ன நம்ப மாட்டேன். இருந்தாலும் ஃப்ரிட்ஜு வாங்கியாச்சு, பேமெண்ட்லாம் கொடுத்தாச்சு. நாளைக்கு தான் வந்து இன்ஸ்டாலேஷன் வரும். டெலிவரி நாளைக்கு தான் இன்ஸ்டாலேஷன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ராசஸ்க்குள்ளே போனால் தானே வரும். என்ன சொல்லுது, அப்படியே பக்கத்தில் வந்து காஃபி குடிக்கலான்னு வந்தோம். எனக்கும் அப்படின்னுக்கும் கொஞ்சம் அப்படியே தலை விட்டுக்குதா அப்படின்றது. நான் வேறு சீக்கிரமாக இருந்துச்சேன்னா அதனால் மைக்கமாக வந்துச்சு. கருக்கு முறுக்குன்னு பப்ஸு நான் வாங்கிக்கிறேன். ஓகே, நீங்கள் நான் வாங்கிக்கிறேன். வெஜ் ரோலா, பன்னீர் ரோலா வாங்கிக்கிறேன். வித்தியாசமா இருக்கு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இல்லை எனக்கு ஒரு வாய் கொடுக்க மாட்டீங்க? சரசு எப்படி இருக்கு? எதை கேட்டாலும் சூப்பராக தான் இருக்குன்னு. சரசுக்கு ஷாப்பிங் வரதோட சரசுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி தர செலவு தான் நான் அதிகமாக பண்ணிட்டு இருப்பேன் எப்பயுமே. கரெக்டு தானே? லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ஃப்ரிட்ஜு பார்த்துட்டு குட்டி பொண்டாட்டியை கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சம். சரிங்களா? நாங்கள் தங்கம், வைரம், வெள்ளி இதுக்கெல்லாம் அதெல்லாம் ஆசைப்பட மாட்டீங்க. நாங்கள் சோறுக்கு தான் ஆசைப்படுவோம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஆமாம்மா, லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு இங்கே பன் பட்டர் ஜாமும் காஃபியும் குடித்தோம். என் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 40 நாள் ஆச்சு நம்ம பார்த்துட்டு போய் வாங்குறது. ஒவ்வொரு பொருளையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ரேட்டை விசாரித்து ஒரு பொருளை வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஏன்னா நம்ம கரெக்டாக காம்படிட்டிவ் ப்ரைஸில் வாங்கினா தான் விஷயம். ரோமா வந்து ஜம்முன்னு வந்து சோஃபாவில் படுத்து ஜாலியாக தூங்கிட்டு இருக்கு என் பனியனை பிடிச்சிக்கிட்டு. இப்போ எல்லாம் வந்து அங்கே இருந்தால் கூட தொந்தரவு பண்ணும். இப்போ இங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுறதுல ஜாலியாக விளாண்டுக்கிட்டு புது வீட்டு மோடுக்கு அப்படியே வெளில போனாலும் கேட்கறது இல்லை. குளிக்க வச்சேன். குளிச்சோன்னா வந்து அளந்துட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்துச்சு, அது ஒரு டிவி பார்த்துட்டு இருந்துச்சு. அது எனக்கு 10 நிமிஷம் கொடுன்னு சொன்னேன். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கேம் விளாண்டு தூங்கிடுச்சு. எப்படி இருக்கு என்னோட டிராயிங்? நீயா வரைஞ்சதா? பெயிண்ட் அடிச்சதா? நீயா வரைஞ்ச? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. மேன் வந்து இப்படி அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி. சரி, யார் அடிக்கிறாரு? சரசு சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்து 1 வீக் ஆச்சு. நம்ம வயலூர் முருகன் வாசல்லே இருக்கோம். இல்ல இல்ல, நான்லாம் பண்ண மாட்டேன். வயலூர் முருகனோட காலடியிலே இருக்கிறோம். போய் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போய் முருகனை கும்பிட்டு வந்துடலாம். வாஷ் பேஷன் ஏரியாவோட ஃபுல் செட்டப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கோல்டன் கலர் பேஷன், இது அப்பனோட ஆசை, லட்சியம், ஐடியா எல்லாமே. அண்ட் கூட மேலே பார்த்தீங்கன்னா டேப்பும் கோல்டன் கலர். இது டேப் கோல்டில் தான் வாங்கணும்னு நான் சொன்னேன். அண்ட் இதை விட பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சார் லைட்ஸு. இதெல்லாம் நாங்க லாஸ்டா தேடிட்டு இருந்தோம் போன வீக்கு. ஒரு வழியா வாங்கி மாட்டியாச்சு. ஆமா, எங்களுக்கு பிரைஸும் ஒரு நல்ல பட்ஜெட்டடா கிடைச்சது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் லைட் மோட்ஸோட வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட்டு, செகண்ட் வந்து வார்மு, இது வந்து மிக்சடு. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரப்போ பானிபூரி வேணுமாமா,
என்ன கேட்டாங்க, காளான் வேணுமா மசாலா பூரி வேணுமா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா முன்னையும் கூட வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு மாவு பாக்கெட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு முருகனை வேண்டிட்டு நைட்டு வந்து படம் பார்க்க போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா தேட்டரில் பார்க்கலான்னு. ஏன்னா நம்ம தேட்டர் போட்டு ஒருத்தர் கூட படம் பார்க்க முடியல. இன்னைக்கு வந்து மேக்ஸ் ஆமாம் மேக்ஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு. சுதீப் படம் சூப்பராக இருக்கும். ஒன் டே நைட்டில் நடக்கிற படம் கைதி மாதிரி. அதை போய் நம்ம தேட்டர் எஃபெக்டில் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 2 பேரும் கிளம்பிருக்கோம். ஆமாம் ஃபஸ்ட்டு படம் தேட்டரில் போலாமா? கோவிலுக்கு போனால் சரியான கூட்டங்க. செவ்வாய்க்கிழமனால வெளில அன்னதானம் நடக்குது. உள்ளே க்ரௌடு கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. உள்ளே போய் பார்த்தாலும் அதே க்ரௌடுங்க. என்ன பண்ணுறேனே யோசிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன் சாமி கும்பிட. கோயிலில் செம்மையான க்ரௌடு. ஜென்ரலாக இங்கே மார்னிங் வருவோம், கூட்டமே இருக்காது. டியூஸ்டே வந்தால் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். டியூஸ்டே ஈவினிங்னால ஒரு வழியாக நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்டு வந்துடுறோம் எல்லாத்துக்கும் சேர்த்து. லாஸ்ட் மினிட்ல போனாலும் சூப்பரான ஒரு பூஜை தரிசனம் கிடச்சிது. சாமி கும்பிட்டு பக்திமயமாக காளான் வாங்க வந்துட்டோம். இது வந்து மல்லியம்பத்தூரில் நாங்கள் இருந்தப்போ இங்கே தான் காளான் சாப்பிடுவோம். அந்த கடைக்கே நம்ம திரும்ப வந்துட்டோம். அந்த அண்ணன் தெரியல, அந்த அண்ணன் கிடையாது அண்ணா. அவங்க சொன்னாங்க பாருங்க, கரெக்டாக சொன்னேன். சரசு கூட யோசிச்சா அந்த அண்ணன் இல்லைன்னு. ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து இங்கே தான் சாப்பிடுவேன். அதனால் வந்து சரசு அவங்க கவனிக்கல. சரசு அதனால் வந்து இங்கே தான் சாப்பிடுவேன்னு கேட்டு வந்து இங்கே சாப்பிட வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு ஆஃப் காளான் வாங்கியிருக்கோம். அப்புறம் மஷ்ரூம் மசாலா பூரி பார்சல் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். ஒன்ஸ் அப்பான டைம் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு காளான் தான் பிடிக்கும். இப்போ என்னமோ எனக்கு மசாலா பூரி தான் பிடிக்குது. என்னமோ பிடிச்சா சரி, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். எனக்கு டிபெண்ட்ஸ் ஆன் மைண்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக ஒரு ஃபுல் அண்ட் படம் எங்கள் தேட்டர் ரூமில் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பானிபூரி சாப்பிட்டா இது வந்து டின்னர் 1, செகண்டு டின்னர் 2 இட்லி வாங்கிட்டு வருவார். டின்னர் 3 தான் வந்து ஸ்நாக்ஸ். என்னென்ன ஸ்நாக்ஸ் நான் வளரிட்டு இருக்கிறது வந்து பார்த்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேஃபர் சிப்ஸ் வந்து புதுசாக வந்து லேஸில் வந்துருக்கு. இந்த ஃப்ளேவர் நான் ட்ரை பண்ணிட்டேன். இந்த ஃப்ளேவர் எனக்கு பெப்பர் சாப்பிட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பப்கார்னு இது வந்து குர்குரேல சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஸ்நாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய் இதெல்லாம் என்னன்னு கேட்காதீங்க. என்னைக்கா நான் ரொம்ப ரொம்ப ரேராக தான் வாங்குவோம். அதே மாதிரி குமுதம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல என்னன்னா மல்லியம்பத்தில் இருக்கப்ப எப்பயுமே நானும் பெஸ்ட்டாக வந்து இங்கே தான் வாங்குவோம். கொரோனா டைம்லலாம் அங்கே போய் லைன்ல நின்றுலாம் ஞாபகம் இருக்காங்க. அப்புறம் கடலை மிட்டாய் எங்கள் மாமியார் பிடிச்சது. மம்மி இங்கே தான் ஒரு ரவுண்டு சாப்பிட்டேன். மறுபடியும் இங்கே வந்து ஒரு காளான் வாங்குற பத்தியா. சரசு காளான் தான் நல்லா இருக்கு, காளான் தான் நல்லா இருக்குன்னு இருந்தா அது எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா ஓப்பன் பண்ணணும்னு ஒரு வாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டா. மம்மி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்னது இப்போ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இட்லிலாம் எனக்கு சாப்பிடல. ஒரு இட்லி தான் நான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டு வாசல்லே ஒருத்தவங்க ஹாட் பேக்கெல்லாம் வச்சு இட்லிலாம் வச்சு வீட்டு முன்னாடி சமையல்னு இட்லி ஊற்றி வித்துட்டு இருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ் என்ன மாடல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாளைக்கு வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகிடும். நாளாనికి வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு நாள் சூப்பராக எண்ட் ஆயிடுச்சு. நாங்களும் ஒரு நல்ல மூவி பார்த்துட்டு எங்கள் டேவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம் ஹாப்பியாக. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாபாய், டேக் கேர் ஃப்ரம் சாரா விஜயன் ஃபேமிலி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சரி, டேக் கேர். என்ன கண்ணு பண்ணிட்டு இருக்க நீ பிரசித்தியா? என்ன டார்ச்சர் பண்ணி ஐபோன் பண்ண சொல்றா. ஐபோன் எதுக்கு உனக்கு?